அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். மதுரை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்களின் 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். சுபா, அனைத்து பகுதிகளிலுமே தற்போது பொங்கல் பண்டிகையானது முன்னரையே கொண்டாடப்பட்டு வரக்கூடிய வேளைகளே மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் பொங்கல் திருவிழாவானது இன்று கல்லூரி மாணவிகள் மத்தியில் கொண்டாடப்பட்டது. பொங்கல் திருவிழாவிற்கு பிறகு அந்த நெடுஞ்சாலையிலே 50க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களுக்கு, அதாவது அந்த தேசிய நெடுஞ்சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் பைக் ரேஸில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய வாகனங்கள் திருச்சி உள்ளிட்ட சென்னை பெருநகரங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய அந்த சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கல்லூரியிலே பயிலக்கூடிய மாணவர்கள் உட்பட பொங்கல் திருவிழாவை முடித்து சக நண்பர்களோடு தலைக்கவசம் இல்லாது ஒவ்வொரு இருசக்கர வாகனத்திலும் 3 முதல் 4 நபர்கள் அமர்ந்து கொண்டு அதிவேகமாக செல்லக்கூடிய வாகனங்களை அந்த சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே வாகனத்தை இயக்கியது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையிலே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஒத்தக்கடை காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர் சிவபாலன் தலைமையிலான தனிப்படையானது அதிவேகமாக அந்த சாலையில் சென்று பைக் ரேஸில் ஈடுபட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் அவர்களது வாகனங்களை பறிமுதல் செய்து ஒத்தக்கடை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று பைக் ரேஸிலே ஈடுபட்ட மாணவர்களுடைய பெற்றோர்களை வரவழைத்து எதிர்காலத்தில் இதே போன்று பைக் ரேஸில் ஈடுபட மாட்டோம் என்று அவர்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்தால் மட்டுமே விட முடியும் என்றும், மேலும் பிற மாணவர்கள் அதே போன்று ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற கோணத்திலும் தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய வகையிலே, குறிப்பாக வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வண்ணமாக பைக் ரேஸில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சுபா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.